தென்காசி அருகே நாட்டு மருந்து சாப்பிட்ட உள்ளூர் வைத்தியர் உட்பட 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், 3 பேர் உயிரிழந்த நிலையில ஒருவர் கவலைக்கிடமாக இருக்கிறார். கவலைக்கிடமா உள்ளவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துச்சு அப்படின்னு இதற்கு முன்பான ஒரு நேரலையில சொன்னீங்க. தற்போதைய நிலையில அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு? அவருக்கு என்ன விதமான சிகிச்சை அங்கு அளிக்கப்பட்டு வருது? தமிழரசன், அதாவது நீங்கள் ஏற்கனவே கூறியது போல முத்துப்பாண்டி என்ற அந்த நாட்டு மருத்துவர் கொடுத்த மருந்தின் காரணமாக 2 பேர் உயிரிழந்த நிலையில் சிகிச்சைக்காக ஆபத்தான நிலையில் சிகிச்சை அளித்து வரும் அவர், அதாவது சாமிநாதனுக்கு இங்கிருந்து தென்காசியிலிருந்து தற்போது பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் ஒரு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும், ஆனால் அதற்கான சிகிச்சைகள் முழு வீச்சாக அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்து சுகாதாரத்துறை இணை இயக்குநரிடம் கேட்டதற்கு இவர்கள் உட்கொண்ட அந்த மருந்தானது, அந்த பச்சிலை மருந்தானது நேரடியாக இதயத்தை தாக்கும் ஒரு திறன் கொண்டதாக இருக்கிறது. எனவே இதன் பின்னணி என்ன, இந்த மருந்தின் சேர்க்கைகள் என்னென்ன என்பது குறித்து தற்பொழுது ஆய்வு செய்து வருகிறோம். எனவே அதன் பிறகுதான் என்ன என்று முழு அந்த இறப்பிற்கு நேரடியாக இதயத்தை தாக்கி அந்த மருந்தின் பின்னணி என்ன என்பது குறித்து தெரிய வரும் என்று தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது சுவாமிநாதனின் நிலை ஒரு ஆபத்தான நிலையில் இருந்தாலும் முழுமையாக ஒரு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நாம் இருப்பது தென்காசி அரசு மருத்துவமனை. இங்கு அவர்களின் உறவினர்கள் கூடியிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு எதிர்பாராத ஒரு உயிரிழப்பாக பார்க்கிறார்கள். ஏனென்றால் இந்த முத்துப்பாண்டி என்பவர் தொடர்ந்து இந்த மருந்துகள் கொடுத்து வந்துள்ளார். அதாவது சிறுநீரக கோளாறு, உயர் ரத்த அழுத்தம் மற்றும் பல்வேறு நோய்களுக்கும் சிறு நோய்களுக்கெல்லாம் மருந்து கொடுத்து வந்துள்ளார். அதேபோல் உடல் பருமன் குறைவதற்கும் மருந்து கொடுத்துள்ளார். மெடிக்கலில் வாங்குவதற்கே மருத்துவரின் உரிய அனுமதி சீட்டு இல்லாத போது மருந்து வாங்கக்கூடாத நிலையில் தற்பொழுது இந்த நாட்டு மருத்துவம் என்கிற பெயரில் இந்த அளிக்கப்படும் இந்த மருந்துகள் எந்த அளவிற்கு உறுதியானது அல்லது உண்மையானது என்பது தெரியாத நிலையில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இது குறித்து கூட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் தெரிவிக்கும் பொழுது, ஏற்கனவே நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த போலி மருத்துவர்கள் என்பது குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறோம். கலாய்வு செய்து அவர்களை தற்பொழுது அதற்கான தண்டனைகளை வழங்கி வருகிறோம். தற்பொழுது கூட சமீபத்தில் கூட பணக்குடியில் கடந்த வாரம் கூட ஒரு போலி மருத்துவரை கைது செய்துள்ளோம். இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்டுள்ள இந்த உயிரிழப்பும் இதன் பின்னணி, அந்த மருந்து நாட்டு மருந்தின் பின்னணி என்ன என்பது குறித்தும் தற்பொழுது ஆய்வு செய்யப்பட்டும், அதேபோல அந்த ஊரில் மற்ற வேறு நபர்கள் யாரேனும் இந்த மருந்தை உட்கொண்டார்கள் என்பது குறித்தும் ஆய்வு செய்து வருவதாக, அதற்காக ஒரு மருத்துவக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழரசன். நாகராஜன், இந்த உயிரிழந்த நாட்டு மருந்து வைத்தியர் முத்துப்பாண்டியோட பின்னணி என்னவா இருக்கு? அவர் எவ்வளவு காலமா அந்த பகுதியில் இது போன்ற மருத்துவ முறையை அங்க இருக்கிறவங்களுக்கு செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு? இது அவர் மருத்துவ முறை மேற்கொண்டு யாராவது இதற்கு முன்னாடி பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அது குறித்த விவரங்கள். தமிழரசன், அதாவது அந்த முத்துப்பாண்டி என்பவர் நாட்டு மருத்துவர் தென்காசி பகுதியை சேர்ந்தவர், மலையான் தெருவில் வசிக்கக்கூடியவர். சம்பவம் நடந்த இடம் தற்பொழுது அழகாபுரம். இந்த இடத்திற்கு கடந்த 15 நாட்களாக அந்த மருந்துகள் கொடுத்து வந்துள்ளார். அதுவும் இது இறந்தவர்கள் அனைவருமே ஒரு குடும்பத்தை அதாவது உறவினர்களுக்குள் ஒரே உறவினர்கள் ஆவர். ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தவர்களும் எல்லாமே ஒரே உறவினர்கள், ஒரே ஊரில் வசிக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு சிறுநீரக கோளாறு மற்றும் அந்த பல்வேறு காரணங்களுக்காக அவர்கள் மருந்து உட்கொண்டார்கள். அதிலும் ஒருவர் சர்க்கரை நோய் வரக்கூடாது என்பதற்காக அந்த மருந்து உட்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இறந்தவர்கள், அதாவது முத்துப்பாண்டி இன்று கொண்டு வந்த மருந்து நேற்று விட இன்றைய மருந்து புதிதாக இருந்ததாகவும், அந்த மருந்தை உட்கொண்டு கலக்கி கொடுத்த ஒரு சில நேரங்களிலே அந்த அனைவருமே மயங்கி விழுந்ததாகவும், அதனை பார்த்த ஊர் மக்கள் தான் உடனடியாக மருத்துவமனைக்கு மீட்டு கொண்டு வந்துள்ளனர். கொண்டு வந்து சிறிது நேரத்திலேயே மருத்துவர் முத்துப்பாண்டி உயிரிழந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அந்த மற்ற இருவரும் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் சாமிநாதன் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் மற்றொருவர் இதே ஊரை சேர்ந்த சர்க்கரை நோய் பாதிக்கப்பட்டு ஏற்கனவே இதே மருத்துவரிடம் மருந்து வாங்கி சாப்பிட்ட சவுந்தரபாண்டி என்பவரும் இன்று காலை இதே போல இதய நோய் பாதிக்கப்பட்டு, அதாவது இதே ஹார்ட் அட்டாக் தான் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். எனவே இந்த பின்னணியில் பார்க்கும்பொழுது அவரும் இதை மருந்தை சாப்பிட்டிருப்பாரா, ஏன்னா நேற்று வரை சாப்பிட்டவர் இன்றும் அவர் சாப்பிட்டிருப்பாரா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை தரப்பு சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இந்த பகுதியை சேர்ந்த வெறியாண்டி நம்மோடு இருக்கா, அவர்கிட்ட கேட்கலாம். இந்த அழகப்புறம் தான் உங்களுக்கு, நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு முன்னாடி இந்த மருத்துவரை பார்த்துருக்கீங்களா? அவர் எப்படி, அவர் பின்னணி என்ன என்பது? இல்லை, அவருடைய பின்னணி எனக்கு எதுவுமே தெரியாது. மருத்துவரை நான் பார்த்ததில்லை, பின்னணி தெரியாது. எத்தனை நாட்கள் அவருங்க உங்கள் ஊருக்கு மருந்து கொடுத்துட்டு இங்கே 15 நாளாக பார்த்து மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் 15 நாளாக இவங்க குடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க மருந்து. அவர் 15 நாள் மருந்து சாப்பிட்டுட்டு தான் இவங்களுக்கு கொடுப்பார். இவங்க போகிறது சுகருக்கும் இந்த முதுகு வலி, இந்த கால், இந்த மாதிரி இதுக்கு தான் இவங்க கேட்டிருக்காங்க. அவர் எல்லாம் அந்த சித்த வைத்திய மருந்து சொல்லி அவர் கொடுத்துருக்காரு. இவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க. இன்றைக்கி ஏதோ அதே மாதிரி மருந்தை அவர் வாங்கி ரெடி பண்ணியிருக்காங்க. ரெடி பண்ணிவிட்டு அவங்க குடித்து அவர் மருந்து தயாரித்தவர் குடிச்சிருக்காரு. ரெண்டாம் தரம் குடிச்சிட்டு இவங்க 3 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததில் இவர் இந்த மாதிரி ஒரு ஆள்
வீட்டில் வந்து வாமிட் எடுத்து தலை சுற்றினோடனே ஆஸ்பத்திரிக்கு வர வச்சிருக்கு, தென்காசி மெடிக்கல் ஆஸ்பத்திரி, தென்காசி ஹாஸ்பிட்டலுக்கு. இங்கே வந்து வரணும்னா அவர் இறந்து போனார். 108 ஆம்புலன்ஸ் 2ஆம் தரங்க நம்ம அழகப்பபுரத்துக்கு வந்து அவங்க 3 பேரை இங்கே கொண்டு வந்தார். 3 பேர் கொண்டு வந்தால ஒரு ஆள் ஐக்கிரௌண்டுக்கு கொண்டு போயாச்சு, 2 பேர் இறந்து போனார் அந்த மருந்து. இதுதான் தமிழரசன் நீங்கள் கேட்டிருப்பீங்க, இந்த மருத்துவரை பொறுத்த வரைக்கும் பெரிய பின்னணி இல்லை. அவர் அந்தந்த பகுதிகளுக்கு சென்று இந்த சிறு சிறு நோய்களுக்கு, அதாவது சர்க்கரை நோய் என்றாலோ இல்லை ரத்த அழுத்தம் என்றாலோ அவரே மருந்து கொடுத்து வந்துள்ளார். இந்த நிலையில் தான் ஒவ்வொரு முறையும் மருந்து கொடுக்கும் பொழுது அவரும் உட்கொண்டு தான் அந்த மருந்தை மற்றவர்களும் கொடுத்துள்ளார். இந்த நிலையில் இன்று நடந்த சம்பவம் என்பது அவரும் உட்கொண்டதால் தான் அவரும் உயிரிழந்துள்ளார். எனவே இது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சுகாதாரத்துறை தான் தற்பொழுது நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். காவல்துறை தற்பொழுது அந்த முத்துப்பாண்டி மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இருப்பினும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுபோன்ற சம்பவங்கள் மேலும் தொடராத நடவடிக்கை எடுப்பதற்காக மருத்துவ குழு கண்டிப்பாக அமைக்கப்பட்டு அது ஆய்வு செய்யப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் மூலமாக மேலும் இந்த மாதிரியான போலி மருத்துவர்கள் என்பது கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்கள். தற்பொழுது உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை பார்க்கும் பொழுது சிறு குழந்தைகளை கொண்ட ஒரு சிறிய எளிமையான குடும்பங்கள், அவர்களுக்கு சரியான ஒரு இழப்பீடோ அதுபோல மாற்று ஏற்பாடுகளோ அரசு செய்ய வேண்டும் என்பது இவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தமிழரசன்.